மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்பது முன்னாள் நிதியமைச்சர் சொன்னதை போல ஒரு தேர்தலின் கதாநாயகன். வேட்பாளர் எப்படி முக்கியமோ அதைவிட முக்கியமாக திராவிட முன்னேற்றம் எழுதுவது தேர்தல் அறிக்கை. எனவே முத்தாய்ப்பான அறிக்கைகளை இப்பொழுதே திட்டங்களாக வழங்கி வருகிற முதலமைச்சர் இந்த சாதனையை தேர்தல் அறிக்கை தான் சாதனையை முறியடிக்கும் என்ற நிலையில் தான் தேர்தல் அறிக்கை விளங்கும். பத்தாண்டு காலம் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய கட்சிகள் இந்த வாக்குறுதிகளை செய்திருப்பார்களா என்பதை அவர் மனசாட்சிக்கே தெரியும். 60 வயதை கடந்தவர்களுக்கு இலவச பயணம் உண்டு என்று அதிமுக அரசு சொன்னது கடைசி வரை செய்யவில்லை. ஆனால் கழக அரசு அமைந்த பிறகு 2 ஆண்டு காலம் கொரோனா தொற்று, 3வது ஆண்டு பெரும் வெள்ளம் மழை, 4வது ஆண்டிலிருந்தான் பொருளாதார வளர்ச்சி. 2 ஆண்டுகளில் இவ்வளவு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இன்றைக்கு வளர்ச்சி அடைந்த பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலமாக முதலிடத்தை உயர்த்தி இருப்பதை ஒன்றிய அரசு தந்திருக்கிற புள்ளி வரவுகள். எனவே தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை செய்திருக்கிறோம். ஒன்றிய அரசு தொடர்புடைய அறிக்கைகள், கோரிக்கைகள், தேர்தல் அறிக்கைகள் இருந்தால் அவைகள் ஒன்றிய அரசு தான் காரணம் தவிர கழக அரசு அல்ல, திமுக அரசு அல்ல. ஆனாலும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த குறைகளை போக்கி எதிர்காலத்தில் அனைத்து கோரிக்கையும் வென்றெடுக்க கழக அரசும் தமிழக முதலமைச்சரும் துணை நிற்பார். தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறையையும் உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகம் மற்றும் மாணவர்களுடைய தரத்தை குறைவாக மதிப்பிட்டு ஆளுநர் RN ரவி அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார், அறிக்கை தருகிறார், பேட்டி தருகிறார். உயர்ந்த நிலையில் தமிழ்நாடு உயர்கல்வியில் இருக்கிறது. இதை புரியாதவன் அவர் பேசுவது கேலிக்கூத்தாக இருக்கிறது. மற்றொன்று, தமிழக சட்டமன்றத்திற்கு சில மரபுகள், மாண்புகள் இருக்கிறது. அதை குடிதோண்டு புதைக்கும் விதமாக ஆளுநர் உரையாற்ற வந்த ஆளுநரே ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டு செல்வது என்பது வேடிக்கையானது. எனவே தமிழக மாணவருடைய கல்வித்தரத்தை குறைத்து பேட்டி தந்ததற்காகவும் தமிழக சட்டமன்றத்தினுடைய மாண்பை கடைபிடிக்காமல் அவர் அவமரியாதை செய்ததையும் கண்டிக்கக்கூடிய வகையில்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய வெறுப்பை, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அவர் பொறுப்பற்ற நிலையை உணர்த்தும் விதமாக தான் அவர் பங்கேற்கிற பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் நான் பங்கேற்கவில்லை. தமிழர்களை மதிக்கட்டும், தமிழர் மாண்பை மதிக்கட்டும், சட்டமன்ற மாண்பை மதிக்கட்டும். அதன் பிறகு அவர் கலந்து கொள்ளும் விழாவில் நான் கலந்து கொள்வது சம்பந்தமாக யோசிப்பேன். உரிமையை விட்டுக் கொடுப்பது என்பது வேறு, இந்த நாட்டினுடைய மாண்பை கெடுப்பது என்பது வேறு. அதை கட்டுப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.